சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ அம்மா, என்னடா கதிர் தம்பி பாட்டா படிச்சுக்கிருக்க? ஐயோ 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 ஐயோ, ஏ கதிரு, என்னடா இது? உடம்பு முழுக்க வரி குதிரை மாதிரி அப்படியே பட்ட பட்டையா போட்டு வச்சிருக்காங்க. ஏண்டா தம்பி, வலிக்குதாடா இது? ஐயோ ஏன் ப்ரோ? ஐயோ இல்லடா, தெரியாம கை வச்சிட்டேன்டா கதிரு. ஏண்டா எவன்டா உன்னை இப்படி அடிச்சது? டேய், அவன் எவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் சரி, தயங்காம அண்ணன் கிட்ட சொல்றா. மதுரை வீரன் படத்துல வர்ற மாதிரி அவனை மாறுகை வாங்கிடுறேன். அண்ணன் ரொம்ப உக்கிரமானவன். சித்தப்பு, தம்பி சின்ன பையன்ல, அதனாலதான் அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு பயப்படுறான். நீதான் நல்ல பெரிய மீச வச்ச முரட்டாளாச்சே, நீ சொல்லு சித்தப்பு. தம்பி முதுகுல இப்படி பெல்ட்ட வச்சு விளையாண்டவன் எவன்? என்ன சித்தப்பு டொயின்னு தலைய தொங்க போட்டு வச்சிருக்க? ஓஹோ, நீயும் சொல்ல மாட்டியா? அப்ப தம்பி அடிச்சவன் அவ்வளவு பெரிய ரவுடி. டேய் கதிரு, உன் அண்ணனுடைய பொறுமையை சோதிக்காத. உன்னை அடிச்சது எவன்னு மட்டும் அண்ணன் கிட்ட சொல்றா. ப்ரோ, நீ வேற ஓவரா பொங்காத ப்ரோ. என்ன இப்படி பெல்ட்டால் அடிச்சு விளாசுனது என் டாடி தான். டாடியா? அவன் யாரா? யாரு? நம்ம சித்தப்பாடா. ஐயோ, என்ன சித்தப்பு, எதுக்காக கதிர் தம்பி இப்படி அடிச்சிருக்க? ஆமா, எதுக்காக கதிர் தம்பி முதுகுல இப்படி கதகளி ஆடி வச்சிருக்க? அப்படி என்ன கொலவெறி உனக்கு அவன் மேல? சித்தப்பு, நீ இந்த அளவுக்கு ருத்ர தாண்டவம் ஆடுற அளவுக்கு கதிர் தம்பி என்ன தப்பு பண்ணா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம வீட்டுல 1008 தப்பு பண்ணிவிட்டு இதே அத்தையும் மாமாவும் இதே வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப அத்தை கோமாவுக்கு போயிருக்காங்க, மாமா இன்னும் இதே வீட்டுல தான் நடமாடிக்கிட்டு இருக்காரு. நீ ஒரு நாள் கூட கோபத்துல இப்படி பெல்ட் எடுத்து அவங்க முதுகு தோலெல்லாம் இப்படி உரிக்கவே இல்லையே. சரி, அவங்க எல்லாரையும் தாண்டியா என் கதிர் தம்பி ஒரு தப்பு பண்ணிவிட்டான். என்ன சித்தப்பு, வாயில கொலக்கட்டை வச்ச மாதிரி அமைதியா இருக்கா? என் தம்பி அப்படி என்ன தப்பு பண்ணான்னு தானே உங்ககிட்ட கேக்குறேன், பதில் சொல்லு. நடந்தது என்னன்னு தெரியாம சொல்லுன்னு சொல்றிய அழகு. அது என்னன்னு தெரிஞ்சா தாங்க மாட்டியடா அழகு. அப்படி ஒரு தப்பல்ல இந்த பையன் பண்ணிருக்கான். சித்தப்பு, டைம் ஆகுது, சொல்லு சித்தப்பு. டேய் கதிரே, நீயாவது இப்ப இந்த விஷயத்த சொல்ல போறியா இல்லையா? இல்லனா விடுறா, நான் நேரா போய் இந்த விஷயத்தை ஈஸ்வரி கிட்ட சொல்றேன். அவ இந்த விஷயத்த அப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. ப்ரோ ப்ரோ, அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. என்னன்னா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, அதனால ஊருக்கு போறேன்னு சொன்னேன். அதை கேட்டு டாடி கோவம் வந்து என்ன இப்படி அடிச்சிட்டாரு. என்னடா தம்பி சொல்ற? உனக்கு விழுந்த அடிகளை பார்த்தா நீ ஊரை விட்டு போறேன்னு சொன்னதுக்காக அடிச்ச மாதிரி தெரியலையே. ஊர் பொறுக்க போறேன்னு சொன்னதுக்கு விழுந்த அடி மாதிரி தானே தெரியுது. என்ன சித்தப்பு நீயே? இல்ல அழகு, அப்போ வேற ஒரு டென்ஷன்ல இருந்த. அப்ப இவ திரும்ப ஊருக்கு போறேன்னு சொன்னா, அதான் என்ன மீறி கோபத்துல கண்ணு முன்னு தெரியாம நல்லா அடிச்சுப்புட்டேன். ஆடா போ சித்தப்பு, நீயும் உன் கோபமும் பாரு. உன் கோபத்தினால அந்த பிள்ளை எப்படி கஷ்டப்படுறான்னு. டே கதிரு, நீ வா, நீ கிளம்பி வா. நான் ஈசு கிட்ட சொல்லி உனக்கு நல்ல ஒத்தரமா கொடுக்க சொல்றேன். வாடா வாடா. ஐயோ ப்ரோ ப்ரோ, அண்ணிக்கிட்டியா? வேணாம். ஏண்டா, உன் அண்ணி நல்ல ஒத்தட கொடுப்பாடா, ஏன் வேணாங்கிற? ப்ரோ இல்ல, வேணாம். டாடி மருந்து போட்டு விட்டாரு, இதுவே போதும். அண்ணி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ப்ரோ. டே கதிரு, இதெல்லாம் உன் அண்ணிக்கு என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கிளம்பி வா வா. ப்ரோ சொன்னா கேளு. அண்ணி வேற நாளையில இருந்து ட்ரைனிங் நம்ம போறாங்களாமே, அவங்களுக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்கும் ப்ரோ. இப்ப வேணும்னா அப்புறம் ஒத்தடம் கொடுத்துக்கலாம். ஆகா, ட்ரைனிங்கை நான் மறந்தே போயிட்டேனே, ஞாபகப்படுத்திட்டானே. சரிடா, நீ ஓய்வு எடுத்துக்க. சித்தப்பு, இந்த மயிலறைகளெல்லாம் மருந்து போடுவாங்கல்ல, அந்த மரியாதையாக போட்டு விடு. சும்மா இருந்த பையில அடிச்சு விட்டு இப்ப மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும் பாரு. அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க வேணா? ஈஸ்வரி என் பையன் மேல அபாண்டமா பழிய போட்டுட்டாலே, அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இந்த மனுஷனும் பெத்த பையனை போட்டு அடி அடி நடிச்சிருக்காரே. எனக்கு வர கோவத்துக்கு இந்த மனுஷனையும் ஈஸ்வரியும்
கொன்னு போட்டுறணும்னு வெறி வருது. ஆனா ஈஸ்வரிய நேரடியா பகைச்சுக்கிட்டா சரி வராது. அவளை எதிர்த்து நின்னு ஜெயிக்க நம்மளால முடியாது.